50 கோடி பேர்த்துக்கு வங்கி கணக்கா? உலகத்துல லெஃப்ட் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி யோசிச்சார்? 80 கோடி பேர்த்துக்கு மாசம் மாசம் உணவு வீட்டுக்கு போதா? இது லெஃப்ட்ல இருக்கவங்க தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? 18,000 சட்டங்கள், லூப்போல் சிஸ்டம் அத்தனை ரிமூவ் பண்ணிட்டாரா? ரைட்டு தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரின்னு யார் யோசிப்பா? லெஃப்டா ரைட்டா? நரேந்திர மோடி யோசிச்சிருக்காங்களே. ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது பொருளாதாரம் என்பது உள்நாட்டை மையப்படுத்தி கொண்டு போகணும். இது லெப்டிஸ்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கே. மோடி அவங்க யோசிச்சிருக்காங்களே. இன்னைக்கு மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்பது பொலிட்டிக்கல் பேஸ முழுமையாக மாற்றி வேற எந்த அரசியல் கட்சிக்கும் என்ன பண்றதுன்னு பிடிபடாம முழித்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு ஓட்டர், யாரு கீ ஓட்டர், நம்ம பேஸ் யார், நமக்காக ஓட்டு போடுறவங்க யார்? சோ மோடி அவர்களை பொறுத்தவரை கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டார். இது அவருடைய முதல் சாதனை. இந்த பட்டியலில் நீங்க பாத்தீங்கன்னா உலக அரங்கில் சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டை மாத்தினோம்.